ஆம்பளைங்கெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள்லாம் ஏன் மேட்சிங்காக ப்ளவுஸ் போடுறோன்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கை தான் மேட்சிங்காக அமையல. ட்ரெஸ்ஸு நீங்கள் பாருங்கள், உங்கள் பேண்ட் ஒரு கலர், உங்கள் சட்டை ஒரு கலர். யாரையாவது ஏதாவது ரோஸு சட்டைக்கு ப்ளூ பேண்ட் போடுவாங்களா? அதெல்லாம் அப்படி தான். உங்களில் நீங்கள் மேட்சிங்காக பார்க்குறதே இல்லை. ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம் இல்லை. எனக்கு இந்த ஆம்பளைங்கிட்ட பல காலமாக கேட்கணுன்னு ஒரு ஆசை. நீங்கள் ஒரு 20-25 வருஷம் வாழுறீங்களா மனைவி கிட்ட? ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 5 வருஷம் இல்லைங்க. கல்யாணம் பண்ண அடுத்த நாள்லேருந்துங்க சாகிற வரைக்கும் அந்த டைலாகை சொல்லிக்கிட்டே இருப்பான். உன்னை திருத்தவே முடியாது. நீ என்ன டீச்சரா? நானா கொஸ்டின் பேப்பரா? ஆன்சர் ஷீட்டா? குரானில் ஒரு வார்த்தை இருக்கு. அற்புதமான வார்த்தை. உங்கள் மனைவி உங்கள் விலா எலும்பில் இருந்து உருவப்பட்டவள். அவள் வளைவாகத்தான் இருப்பாள். அதை நேராக்க முயற்சி செய்யாதே, உடைந்து போவாய். வாழ்க்கையில் சில விஷயங்களை புரிந்து கொள்வது. நான் ரொம்ப நுட்பமா இந்த விஷயத்தை சொல்லிட்டு போறேன். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கான ஸ்பார்க் எதுன்னு கண்டுபிடிங்க. மற்றவர்கள் கண்டுபிடித்தால் அதை அலோவ் பண்ணுங்க. பல நேரங்களில் நாம் அதை அலோவ் பண்றதே இல்லை. ரொம்ப ரொம்ப சாதாரணமாக சொல்றேன். பிரபஞ்சம் இருக்குல்ல, அது தனி மனிதனோடு தொடர்பு கொண்டது. ஒருத்தன் வண்டி ஓட்டிகிட்டே போயிருக்காங்க, வைஃபு குழந்தையோட. திடீர்னு அந்த திசை காட்டும் கருவி இருக்குல்ல, அது வேற ஏதோ திசையை காட்டிருச்சு. அவர் உள்ள போய் சிக்கிக்கிட்டாரு. ஒரு காடு கட்ட மட்டும் ஒரு பழக்கம் இருக்கு. காடு உங்களை சூழ்ந்து கொள்ளும். திரும்பி நீங்க வரவே முடியாது. பின்னால இருந்து உங்களை சூழ்ந்துக்கும் காடு. காட்டினுடைய இயல்பு அப்படித்தான். அது என்ன பண்றாரு? அவருக்கு வழி தெரியல. மெதுவா ஓட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கும்பொழுது தூரத்தில் ஒரு ரெட் லைட் எரியுது. கிட்ட போய் பார்த்தா ஒரு தம்பதியினர் கை குழந்தையோடு டயர் பஞ்சரான பொருட்கள் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. இவர் அங்கே போயிட்டு அதை பார்த்து தன் வண்டியிலேருந்து இறங்கி அதை செட் பண்ணிட்டு 2 பேருமா சேர்ந்து ஒரு 6 மணி நேரம் சுற்றிட்டு வந்து ரோட்லுக்கு சேர்ந்துருக்காங்க. இது நடந்த கதை. அப்போது அந்த ஜிபிஎஸ் உங்கள் வண்டியை ஏமாத்துச்சு. யாருக்கோ நீ உதவி செய்ய வேண்டும் என்றால் உன் ஜிபிஎஸ் உனக்கு தப்பாக தான் வழிகாட்டும். ஆனால் தப்பாக வழிகாட்டினாலும் அதில் ஏதோ ஒன்றை, உங்கள் மனநிலை சுத்தமாக இருந்தால் இயற்கை அதற்கு என்று ஒரு திட்டம் வைத்திருக்கும். இதை நீங்க நம்புங்க. இந்த எனர்ஜி இருக்குல்ல, நீங்க சாமியா நம்புறீங்களோ இல்லையோ, தனி மனிதனுடைய மன எண்ணங்களின் வலிமை அபரிமிதமானது. ஒரு சொல் போதுமானதாக இருக்கிறது. ரொம்ப பிளைனா சொல்ற ஒரு விஷயத்த, ஒரு ஜெனரேஷனுங்க. இந்த ஜெனரேஷன் இருக்க இவங்க தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. இந்த நண்டு, இந்த சிண்டு, இந்த அங்கே வண்டு, அது பேச்சை கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை. எங்கள் அம்மாலாம் எனக்கு சுருதி பாக்ஸ் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கோம். அம்மா பசிக்குது, ரீ அம்மா பொட்டுன்னு ஒன்று, என்ன குரல் உயருது. இன்னைக்கு சாரி காமா பாத்தா நீ சால நிக்குது. அம்மா சாக்ஸ் எடுத்துட்டு வா, 8 மணி ஆயிடுச்சு, பஸ் வந்துடும். அறிவில்லாம் உனக்கு? இந்தாடா கண்ணம்மா, இந்தாடா வந்துட்டேன்டா செல்லமே, இந்தாடான்னு ஓடி வரீங்க. நாம் எங்கள் அம்மாட்ட அப்படி பேசியிருந்தேன்னா இன்னைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். சாவடிச்சிருக்கோம் எங்கள் அம்மா, சாவடிச்சிருக்கோம் எங்கள் அம்மா. டெரருங்க அது. இன்னைக்கு கூடங்க எங்கள் அம்மா கண்ணில் கண்ணீர் வந்துச்சுன்னா, எங்கள் அப்பாவை நினச்சிட்டு ஏதாவது அழுதாருன்னா அப்படியே நிற்பேன். என் கண்ணில் கண்ணீர் வந்துடும். அம்மா கிட்ட போக மாட்டேன். கிட்ட போனால் செருப்பில் தான் அடியும். இன்றைக்கி நான் எங்கள் அப்பாவை நினச்சிட்டு நான் அழுதுட்டு உட்காந்துருக்கிறேன். என் பையன் வந்தான். நல்லா தானே இருந்த காலையில், எதுக்கு அழுகுறேன்? நான் உங்ககிட்ட என்ன தெரியுமா சொன்னேன்? நீயாவது என்கிட்ட இதை கேட்குற, உன் பிள்ளை உங்ககிட்ட என்னடா கேட்கும்? இன்றைக்கி மிரட்ட முடியலைங்க குழந்தைகளை, திட்ட முடியல. பணிஞ்சு போச்சுன்னா அதுங்களை மிரட்டி பணிய வைக்கிறதுக்கு வெளியில் ஒரு கும்பல் காத்துக்கிட்டு இருக்கு. ஒழுங்காக டீச்சர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தீங்க ஒரு குச்சியை, பிடுங்கி போலீஸ்காரங்கிட்ட கொடுத்துட்டீங்க. அவங்க கிட்ட இந்த லத்தியை பிடுங்கி அதை குச்சியாக்கி ஆசிரியர்கள்கிட்ட கொடுத்துருங்க. அவங்க கிட்ட போகாமல் நாங்கள் பார்த்துக்கிறோம். கண்டிக்க முடியுதா? பெற்றோர்கள், நான் ஒன்று சொல்லிட்டு போகிறேங்க. உங்கள் குழந்தை மாபெரும் சபைதனில் நடக்கணும்னா 2 ஆயுதங்களை குழந்தைக்கு கொடுத்துருங்க. ஒன்று பணிவு, ஒன்று எளிமை. 2 கொடுங்க பார்ப்போம். கற்கின்ற பொழுது பணிவோடு இருக்க சொல்லுங்கள். கற்றதற்கு பிறகு அதிகாரத்தை செலுத்த சொல்லுங்கள். கற்கின்ற வரைக்கும் பணிவா இருக்கணுமா இல்லையா? கற்கிறதுல பணிவு இல்லையே, பணிவே இல்லாம போச்சு. லீவ் லெட்டர் எழுதுறதுல பிரச்சனை ஆரம்பிக்குது. as I am suffering from fever, I request you to grant me 2 days leave. கீழே yours. நாம என்ன சார் எழுதணும்? yours எழுதிருக்கணும். அப்படி 25 வருஷமா டீச்சரா இருந்திருக்கேன். ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் தான் வந்துச்சு ஒபீடியன்ட்லி. இப்போ வந்து ஃபெய்த்ஃபுல்லி, ட்ரூலி, சின்சியர்லி
ஏங்க பணிவு இல்லைங்க இன்றைக்கு. எங்க அப்பா சொல்வார், ஆஜிசி அதத் பாட்ஷாயி, ராஜகுணத்தின் முதல் தகுதி பணிவு, அது அடிமைத்தனம் அல்ல. பணிவுடன் இருப்பது அடிமைத்தனம் அல்ல. நம்ம குழந்தைகளுக்கு ஏன் சொல்லி தர மாட்டேங்கிறோம்? இந்த கொரோனா வைரஸ் வந்துச்சு, ஒழுங்கு மரியாதை பணிஞ்சு போனவெல்லாம் தப்பிச்சிட்டான், தைரியமா வெளில போனவெல்லாம் செத்தான். சின்ன வைரஸ் தானே, இத்தினூண்டு இருக்குல்ல. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. எதற்கு நீ அஞ்சு கொள்ள வேண்டுமா அதற்கு அஞ்ச? குழந்தைகள்ங்க 19-20 வயசு குழந்தைகளுடைய பதாகைகள் இருக்குங்க, நினைவஞ்சலின்னு. தாய் மனசுங்க பதறுதுங்க எனக்கு. 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, 2ஆம் ஆண்டு. எப்படிப்பா செத்த நீ? சாகர வயசா இது? நோய்வாய்ப்பட்டு செத்து இருந்தாலும் பரவாயில்ல, பைக் ஓட்டி சாவர. முடியை இப்படி வளர்த்து வச்சிருக்கிறான். கேட்டா சண்டைக்கு நிக்கிறான். நான் ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டேன், தம்பி காலேஜில் படிக்கிற, முடியை கொஞ்சம் கரெக்டாக வெட்டி ஒட்டி வச்சுக்கோப்பா. ஏன்னா ராத்திரி நீ பைக் ஓட்டிட்டு போனேன்னு வச்சுக்கோயேன், நீ செய்யாத தப்புக்கு உன்னை பிடிச்சி போட்டுருவாங்கப்பா உள்ள. ஏன்னா இந்த மாதிரி முடி வெட்டி கிட்டி இப்படி வச்சுக்கிட்டு கையில் அந்த வளையல்களை எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி டாட்டூ எல்லாம் போட்டுக்கிட்டு சாஞ்சி நடக்கிறவனை பார்த்தா பயமாக இருக்குப்பா. பாடம் சொல்லி தர முடியல ராஜா. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பணிவுடன் இருப்பதும் எளிமையுடன் இருப்பதும் வெற்றி பெறுவதற்கான மிகப்பெரிய ஆயுதங்கள் என்று கற்பதற்கான சூழலில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்லி. ஸ்கில்ஸ்ல வெறும் 5 ஸ்கில்ஸ் சொல்றீங்க. லிசனிங் ஸ்கில்னு ஒன்று இருக்கு, கேட்கணும். ஏதாவது யாராவது சொன்னால் அதை முழுமையாக கேட்கணும். கேட்பதற்கான அறிவு இருக்கிறதா? கேட்பதற்கான அறிவு எப்பொழுது வரும்? நிதானமாக வாசிக்கின்ற பொழுது வரும். ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது. பல விஷயங்களில் நான் சொல்லுகிறேன், வேகமான காட்சிகளை பார்த்தால் நிதானமாக வாசிக்கும் பழக்கம் வராது. 250 ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா லூசா தான் போவீங்க. 250 பார்த்தியா, இன்னைக்கு ஏதாவது ஒன்று சொல்லு. நான் 13 வயதில் 12 வயதில் படித்ததெல்லாம் இப்பொழுதும் ஞாபகம் இருக்கிறது. ஏன்? காட்சிப்படுத்தினேன். நான் காட்சிகளை பார்க்கவில்லை, பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. இந்தா ஒரு பெட்டி இருக்கும், ஒரு டிவி போட்டி, அதுக்கு கிரவுன் கருணா சூப்பர் சாலிடே பிளாக் அண்ட் ஒயிட் தான். இந்த அப்பா ஒன்று போட்டு லாக் போட்டு அதை மடியில் வச்சிருக்கோம் சார். எங்கள் அம்மா என்ன பெருசா நான் பாத்திர போறேன். அதில் பேரழகி ஒருத்தங்க வருவாங்க, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அவங்கள. வணக்கம் சோபனா ரவி மேடம். அப்புறமா ஒரு ஒளியும் சனிக்கிழமை ஆச்சுன்னா ஒரு பாடாவதியான இந்தி படம் இல்லைன்னா வேறு மொழி திரைப்படம். அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மட்டும் உட்காந்துட்டு இருப்போம் தமிழ் படத்துக்கு. கையில் மிட்டாய், தேங்காய் மிட்டாய், பால், அது இதுன்னு வச்சுக்கிட்டு கையில் 4 எடுத்துக்கிட்டு அடுத்த வீட்டில் 4 கொடுத்து இந்த ஜன்னலுக்கு ஓரமாக ஒரு சீட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த டிவியை பார்த்தது. சில நாட்களில் சில ப்ரோக்ராமே இருக்காதுங்க. ப்ரோக்ராமே இல்லாத அன்னைக்கும் ஒரு ப்ரோக்ராம் வரும். அந்த ப்ரோக்ராமுக்கு பேர் சொல்கிறேன், என் வயசில் இருக்கிறவங்க ஞாபகப்படுத்திக்கோங்க. தாயின் நிலம் தந்த வரம் தாவரம் வயலும் வாழ்வுங்க. இந்த சாகுபடி செய்வது எப்படி அப்படின்ட்டு லெட்டர் ஒருத்தர் வாசிப்பார், அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்வார். அதை முறைச்சி பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருப்போம். இன்னைக்கு குழந்தைகளுக்கு எவ்வளவு ஆப்ஷன்ஸ். ஏஐ ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், தொழில்நுட்பங்களால் இந்த உலகம் நிறையும் பொழுது அதே எண்ணிக்கையில் முட்டாள்களால் இந்த உலகம் நிரம்பி வழியும்.